नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। त्रिची श्रीरंगम क्षेत्र के तिरुवनेकवल क्षेत्र कसगम की ओर से निंदा। श्रीरंगम राघवेंद्र बैंड से लेकर देवी थिएटर तक विद्याद्रमुक सरकार ने कानून और व्यवस्था की अव्यवस्था की निंदा की और जनता को जागरूकता पत्रक वितरित किए। त्रिची उपनगरीय उत्तर जिला लीग के सचिव पूर्व मंत्री एम परम ज्योति के नेतृत्व में अन्ना द्रमुक सदस्यों ने स्कूल कॉलेज के छात्रों, व्यापारियों, मोटर चालकों, बस यात्रियों सहित जनता को पत्रक वितरित किए, जिसमें विद्या द्रमुक सरकार की कानून व्यवस्था की निंदा की गई। इसमें संगठन सचिव बरमथी मनोकरण, अल्पसंख्यक कल्याण विभाग के जिला सचिव बुलेट जान, एमजीआर यूथ लीग के राज्य संयुक्त सचिव पोन सेल्वराज, श्रीरंगम क्षेत्रीय लीग के सचिव सुंदर राज, तिरुवनाईकवल क्षेत्रीय लीग के सचिव तिरुपति ईवी एंगबरम और जिला लीग प्रशासक स्वयंसेवक महिला टीम शामिल थे। बड़ी संख्या में भाग लिया। तिरुचिरापल्ली से संवाददाता शंकर रमन की रिपोर्ट। அதையெல்லாம் கண்டித்து அதை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு இணங்க வீடு வீடாக சென்று இந்த துண்டு பிரசுரங்களை அவர்களிடத்திலே வழங்கி இந்த அரசை கண்டிக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விடியா திமுக அரசு பொறுப்பேற்று இந்த 3 வருட காலத்திலே நேற்றைய தினம் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இதை கண்டித்து பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க வருகின்ற 23ஆம் தேதி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக சமயபுரம் நாள் ரோடு எம்ஜிஆர் சிலை அருகிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முதல் நாள் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அள்ளித்துறையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், திருச்சி மாவட்டத்திலே விரிவாக்கம் என்று சொல்லி திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லி 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி, லால்குடி, திருவெரும்பூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 50க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்கள் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இது போன்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே கருத்து கேட்க வேண்டும், அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அரசு ஒரு முடிவெடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அவசர கோலமாக அவர்கள் இன்றைக்கு அந்த விரிவாக்கத்திற்காக பல கிராம ஊராட்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திருச்சி மாநகராட்சியோடு மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக, மக்களுடைய கருத்துக்கு மாறாக இந்த குறிப்பிட்ட ஊராட்சிகளை இணைக்கக்கூடிய இந்த திட்டத்தை மாண்புமிகு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் கைவிட வேண்டும் என்று நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம்.